வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டிஃபனுக்கு ஒரு சூப்பரான புதுமையான தோசை வெரைட்டி தான் பண்ணி காமிக்க போறேன். அது என்னன்னா கேரட் தோசை. பச்சரிசியையும் கேரட்டையும் மட்டும் வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இட்லி மாவு இல்லைனாலும் கவலை வேணாம், பச்சரிசி இருந்துச்சுன்னா போதும், டக்குன்னு இந்த தோசையை செஞ்சிடலாம். நீங்கள் கேரட் இல்லைன்னா கூட பீட்ரூட்டோ உருளைக்கிழங்கோ முட்டைக்கோஸோ இந்த மாதிரி எந்த காய் இருந்தாலும் நீங்கள் அதை கேரட்டுக்கு பதிலாக போட்டு அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த கேரட் தோசையை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்குவோம். ஒரு கிளாஸ் பச்சரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதில் வரமிளகாய் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூனு, ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்துக்குவோம். இதோட 3 பல் பூண்டு எடுத்துட்டு மேலே உள்ள தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விடணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, அரிசியும் நல்லா ஊறி இருக்கு. அதில் போட்ட மிளகாய் சீரகம் எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. இதை ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அரிசியை தண்ணியிலேருந்து நல்லா வடித்து எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணியும் வச்சுருக்கேன். இது வேஸ்ட்டு கிடையாது. நம்ம அரிசியை அரைக்கும் போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அரிசியை மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போது இதுக்கு 2 கேரட் எடுத்து மேலே உள்ள தோல் எல்லாம் சீவிட்டு இந்த கேரட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம அரிசியோடு சேர்த்துக்க போகிறோம். இப்போ கேரட்டை சேர்த்தாச்சு. நம்ம அரிசியை ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை தண்ணியில் ஊற வைக்கிறோம்ல, அப்போவே தண்ணி கரெக்டான அளவில் ஊற்றணும். ஏன்னா அந்த தண்ணியில் தான் நம்ம வரமிளகாய் சீரகம் எல்லாமே சேர்த்து ஊற வைக்கிறோம். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக தண்ணியை கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அரிசியில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, அரிசியையும் கேரட்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தோசை சட்டியை வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மாவை இதில் ஊற்றிட்டு நல்லா நைஸாக தேய்ச்சி விடுவோம். அப்போ தான் தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். தேய்ச்சி விட்டுட்டு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் வெந்துடும். நம்ம திருப்பி போடாமல் அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது மூடி போட்டு மூடினதுனால உங்களுக்கு மேலேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போது கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட்டு கூட இந்த மாதிரி போட்டு அரைச்சி தோசையாக ஊற்றலாம். தோசை மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி இந்த காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் காயை சேர்த்து தோசையாக ஊற்றி கொடுக்கும்போது இது சத்தாவும் இருக்கும், அதே நேரத்தில் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த தோசையை நீங்கள் மூடி போட்டு தான் செய்யணுங்கிறது இல்லை, மூடி போடாமையும் நம்ம ஓப்பன்ல வச்சு செய்யலாம். தோசை நல்லா நைஸாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா லப்பர் மாதிரி இருக்கும். இந்த கேரட் தோசைக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை சேர்த்து நீங்கள் செய்யும் போது தான் ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் டேஸ்டாகவும் வரும். அதனால நீங்கள் பச்சரிசியவே மோஸ்ட்லி ஊற வச்சு இந்த கேரட் தோசைக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசியில் செய்யக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் புழுங்கல் அரிசியை விட பச்சரிசியில் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, நல்ல சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.